தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலில் நிறைய கதையை கேட்டிருப்பீங்க. உங்களுடைய பயணத்துக்கு கண்டிப்பாக அந்த கதைகள் பயன்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பதிவில் ஒரு ஆழமான தூக்கத்துக்கு எப்படி போகிறது அப்படின்றத தான் நீங்கள் தெரிஞ்சு அனுபவிக்க போகிறீங்க. இந்த பதிவை நீங்கள் பகல் நேரத்தில் பார்க்குறதா இருந்தால் பார்க்காதீங்க, வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு இரவு நேரத்தில் ரொம்ப அமைதியான இடத்துல இந்த வீடியோவை ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாருங்க. நான் உங்கள் காதுக்குள்ளே வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் நடுப்பக்கமாகவும் மாறி மாறி பேசுவேன். அதனால் இந்த பதிவை ஒரு நல்ல ஹெட்ஃபோன் போட்டு கேட்க ஆரம்பிங்க. இந்த இரவுடைய அமைதியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில இரவுகள் எவ்வளவு கடுமையானது அப்படின்னு. நாள் முழுக்க ஓடி ஓடி களைச்ச உடல், ஆனால் மனசுக்குள்ள ஓயாத எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் நமக்கு நல்ல தூக்கம் வராது. இது எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு உணர்வு தான், எண்ணங்கள் தான். ஆனால் இன்னைக்கு இந்த தருணத்தில் நான் உங்களை ஒரு சின்ன பயணத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். ரொம்ப எளிமையான பயணம்தான். ஆனால் இந்த பயணம் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த அமைதியான தூக்கத்தை பரிசளிக்க போகுது. வெறும் என் குரலை மட்டும் நீங்கள் பின்தொடர்ந்து வரணும். ஜஸ்ட் என் வாய்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும்தான் உங்கள் மனசுலையும் உங்கள் மைண்ட்லேயும் இருக்கணும். அதனால் ஒரு ஆழமான தூக்கத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப வசதியாக ஒரு இடத்துல இப்போ நீங்கள் ரொம்ப சௌகரியமாக படுங்க. கை காலை நல்லா ஃப்ரீயாக நீட்டுற மாதிரி ஒரு இடத்துல இப்போ நீங்கள் படுங்க. ஆமாம், அப்படி தான். அப்படியே உங்கள் 2 கையையும் 2 பக்கம் வச்சுக்கோங்க. தொடையை ஒட்டி இல்லாமல் தொடைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் தலையில் ஒரு தலைக்காணி இருக்கட்டும். தரையிலையோ பாயிலையோ மெத்தையிலையோ எங்கே வேணாலும் நீங்கள் படுக்கலாம். ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிற அந்த பயணத்தை நாம் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். நான் உங்களுடைய காதில் இடது பக்கத்திலிருந்து பேசுவேன், வலது பக்கத்திலிருந்து பேசுவேன். உங்களுடைய தலைக்குள்ளே தான் நான் இருக்கேன். ஆக உங்களுக்குள்ளே என் குரல் இருக்குது. என் குரல் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டு அதுபடி நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் எழுந்திருக்கும் போது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. கண்களை மெதுவாக மூடுங்க. இப்போ நாம் நம்மளுடைய மூச்சை கவனிக்க போகிறோம். இது உங்களுக்கும் எனக்குமான தனி நேரம். நான் சொல்கிறத அப்படியே செய்யுங்க. மூச்சை நல்லா இழுங்க, பொறுமையாக விடுங்க. ஒவ்வொரு வாட்டையும் மூச்சை உள்ளே இழுக்கும்போது உங்கள் வயிறு கொஞ்சம் உள்ளே போகும். உங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை தரப்போகுது. இப்போ மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மெல்ல மெல்ல உங்கள் வயிறு கொஞ்சம் மேலே வரும். அவ்வளவுதான். எல்லா கவலையும் பதட்டமும் இந்த மூச்சோட வெளியே போகட்டும். நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு வருது. மூச்சை வெளியே விடும்பொழுது எல்லா கவலையும் பதட்டமும் அந்த மூச்சோட வெளியே போகுது. மூச்சை பொறுமையாக இழுங்க, பொறுமையாக விடுங்க. உங்களுடைய கவனம் முழுக்க அந்த மூச்சு மேலே மட்டும்தான் இருக்கணும். காது மட்டும்தான் என் குரலை கேட்கணும். கவனம் முழுக்க நீங்கள் உள்ளே இழுக்கிற அந்த மூச்சு மேலேயும் வெளியே விடுற அந்த மூச்சு மேலே மட்டும்தான் இருக்கணும். இதுதான் வாழ்க்கையுடைய தாலாட்டு. காற்றை இழுக்கிறோம், காற்றை விடுறோம். கவனம் முழுக்க அதுலேயே வைங்க. இயற்கையுடைய ராகத்தில் இப்போ நீங்கள் மிதந்துட்டுருக்கீங்க. உங்கள் மூச்சு இப்போ ஒரு கடற்கரை அலை மாதிரி சீரான ஓட்டம். முன்னும் பின்னும் அமைதியாக தானா. ஒவ்வொரு மூச்சும் உங்களை ஆழ்ந்த அமைதிக்கு கூட்டிட்டு போக போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு மூச்சை கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அற்புதமான ஒரு மருந்து. இயற்கையுடைய இசை, வாழ்க்கையுடைய தாளம், மூச்சுடைய நடனம். தொடர்ந்து உங்களுடைய மூச்சுடைய ஓட்டத்தை ரசியுங்க. இந்த பயணத்தில் நானும் உங்கள் கூட தான் வரப்போகிறேன். கொஞ்சம் நேரம் கொடுக்குறேன். உங்கள் மூச்சை நல்லா கவனியுங்க. உள்ளே போகிறத வெளியே விட்டுறது.
நான் திரும்பவும் வந்துட்டேன். கண்டிப்பாக உங்கள் மூச்சை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் அடுத்த கட்ட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். மெதுவாக உங்களுடைய கால் விரல்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும், உணர ஆரம்பிக்கணும். உங்கள் 2 காலும் தனித்தனியாக தான் இருக்கணும். ஒரு கால் மேலே ஒரு கால் நீங்கள் போட்டிருக்கக்கூடாது. தனித்தனியாக மேல் நோக்கி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. உங்கள் 2 காலுடைய கட்டை விரல் இருக்குல்ல, அதில் உங்களுடைய கவனத்தை வைங்க. உங்கள் 2 காலுடைய அந்த கட்டை விரலில் உங்களுடைய கவனத்தை வைங்க. அந்த கட்டை விரல் மட்டும்தான் இப்போ உங்களுடைய மைண்டில் இருக்கணும். அது மேலே முழுக்க முழுக்க உங்கள் ஃபோக்கஸை நீங்கள் வைங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தோட அப்படியே கலந்து போகுது. இப்போ அடுத்த விரலுக்கு வாங்க. அது மேலே மட்டுமே கவனத்தை வைங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சு போகுது. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற விரல் மேலே மட்டும் உங்கள் கவனத்தை வைங்க. அதுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகுது. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற விரல் மேலே கவனத்தை வைங்க. அந்த விரல் மெதுவாக மெதுவாக நிலத்தில் அப்படியே கரைஞ்சு போகுது. கடைசியாக அந்த சுண்டு விரல், 2 சுண்டு விரல் மேலேயும் உங்களுடைய கவனத்தை வைங்க. மெதுவாக மெதுவாக அது நிலத்தில் கரைஞ்சு போகுது. இப்போ உங்களுடைய பாதங்கள், ஆமாம் அதே தான், முழு பாதமும் மெத்தையில் தரையில் ஆழமாக அழுத்தி வச்சுக்கோங்க. 2 பாதத்து மேலே மட்டும் உங்களுடைய முழு கவனம் இருக்கணும். உங்களுடைய பாதங்கள் அப்படியே மண்ணில் அப்படியே புதையுது, இல்லைனா தண்ணியில் அப்படியே மிதக்குது. 2 பாதத்து மேலே மட்டும் கவனத்தை வைங்க. அந்த பாதங்கள் அப்படியே கரைஞ்சு போகிறத நீங்கள் உணருங்க. கவனம் முழுக்க 2 பாதத்து மேலே மட்டும்தான் இருக்கணும். அது அப்படியே கரைஞ்சு போகுது, கரைஞ்சு போகுது, கரைஞ்சு போகுது, கரைஞ்சு போகுது. இப்போ உங்களுடைய 2 பாதமும் ரொம்ப லேசாக அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. இப்போ மெதுவாக உங்களுடைய எண்ணத்தை 2 முட்டி பகுதிக்கு கொண்டு வாங்க. நாள் முழுக்க தாங்கி நின்ன காலுடைய நடுப்பகுதி இப்போ உங்களுக்கு அதனுடைய கனம், வெயிட்டு மெல்ல மெல்ல குறைய போகுது. உங்களுடைய கவனம் முழுக்க 2 கால் முட்டியில் மட்டும்தான் இருக்கணும். ஒரு பஞ்சு மாதிரி அது லேசாகிற மாதிரி உங்கள் எண்ணம் முழுக்க 2 முட்டி மேலே மட்டும்தான் இருக்கணும். பாடியை ரொம்ப லூஸாக வைங்க. கவனத்தை முழுக்க 2 கால் முட்டிலையும் செலுத்துங்க. பஞ்சு மாதிரி அப்படியே இருக்கு. மெல்ல மெல்ல உங்கள் முழங்கால்கள் தளர்வாக வைங்க. அந்த காலை அப்படியே விட்டுருங்க. எல்லா இறுக்கமும் கரைஞ்சு போக போகுது. பகல் முழுக்க நீங்கள் சுமந்த களைப்பெல்லாம் இப்போ உங்களை விட்டு போக போகுது. 2 முழங்காலையும் தளர்வாக வச்சுருங்க. எண்ணத்தை அங்கே செலுத்துங்க. அது அப்படியே கரைஞ்சு போகிறத பாருங்கள். அப்படியே எண்ணத்தை கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க. மெல்ல 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 மேலே கொண்டு வாங்க. உங்கள் 2 கால் முழுசுமே தளர்வாக வச்சுக்கோங்க. அந்த 2 காலும் அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு இப்போ உங்களுக்கு ஏற்படும். உங்கள் எண்ணம் முழுக்க அந்த 2 காலில் தான் இருக்கணும். 2 காலும் காற்றுல மிதக்கிற மாதிரி அப்படியே கரைஞ்சு போகிற மாதிரி உங்கள் கால் இருக்க போகுது. எண்ணம் முழுக்க 2 கால் மேலேயே இருக்கட்டும். தளர்வாக வச்சுக்கோங்க. அந்த கால்கள் அப்படியே கரைஞ்சு போகிறத மாதிரி பாருங்கள். காற்றுல 2 காலும் அப்படியே கரைஞ்சு போகுது. ரொம்ப லேசாக இருக்கீங்க. உங்கள் 2 காலும் இப்போ உங்கள் உடம்புல இல்லை. எடை எதுவுமே இல்லை. நீங்கள் ரொம்ப ஓய்வில் இருக்கீங்க. ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. ரொம்ப லேசாக இருக்கீங்க. மெல்ல மெல்ல அமைதியாக கவனத்தை நாம் மேலே கொண்டு வர போகிறோம். முழு கவனத்தை உங்கள் இடுப்பு பகுதியில் நீங்கள் உணர ஆரம்பிங்க.
அந்த இடத்துல தேங்கி இருக்கிற நாள் முழுக்க இருக்கிற அந்த சோர்வு எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள். இடுப்பு பகுதி மட்டும்தான் உங்கள் நினப்பில் இப்போ இருக்கணும். உங்கள் இடுப்பு மெல்ல மெல்ல லேசாகுது, மேகத்துண்டு மாதிரி மிதக்குது. எல்லா பாரமும் அப்படியே கரைஞ்சு போகுது. உங்கள் இடுப்பு அப்படியே மெல்ல லேசாகுது, எல்லா பாரமும் அப்படியே கரைஞ்சு போகுது. உங்கள் இடுப்பு மெல்ல லேசாகுது, எல்லா பாரமும் அப்படியே கரைஞ்சு போகுது. அப்படியே மெல்ல உங்கள் முதுகை நீங்கள் பாருங்கள். அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு முள்ளெலும்பும் படுக்கையில் தரையில் ஆழமாக இருக்குது. வாழ்க்கையுடைய சுமைகளை தாங்கிக்கிட்டு இருக்க அந்த முதுகு இப்போ ஒரு பஞ்சு மெத்த மாதிரி சாஃப்டாகுது. உங்கள் முதுகை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தரையில் படுற அந்த முதுகு மெல்ல மெல்ல பஞ்சு மாதிரி அப்படியே கரையுது. மெதுவா 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 அப்படியே கரையுது. மார்பு பகுதிக்கு வாங்க. ஆழ்ந்த மூச்சோட அந்த மார்பு அப்படியே விரிவடைஞ்சு அப்படியே சுருங்கி எல்லா கவலையும் நீராவி மாதிரி கரையுது. நினைவுகள் எல்லாம் வானத்தில் மேகங்களாக மிதக்குது. மார்பு பகுதியில் அந்த மூச்சு மெல்ல விரிவடையுது, சுருங்குது. உங்கள் எல்லா கவலைகளும் நீராவியாக கரையுது. நினைவுகள் எல்லாமே வானத்து மேகங்களாக மிதக்குது. உங்கள் மார்பு பகுதி அப்படியே மறையுது. எண்ணத்தை மார்பு பகுதியில் வைங்க. உங்களுக்கு மார்பு பகுதி அப்படியே மறையுது. உங்கள் உடம்பு முழுக்க இப்போ ரொம்ப லேசாக இருக்குது. காற்றுல மிதக்கிற பஞ்சு மாதிரி இருக்குது. உங்கள் எல்லா வெயிட்டும் மறைஞ்சு போச்சு, கரைஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் மேகத்துக்கு நடுவில் மிதந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு மனக்கவலைகள் வரலாம். வானத்து மேகங்கள் போல் அது வந்து போகட்டும். நீங்கள் ஜஸ்ட் அந்த கவலையை அப்படியே ஒரு பார்வையாளனாக இருந்து பாருங்கள். ரொம்ப அமைதியாக நிம்மதியாக அதை பாருங்கள். மனக்கவலைகள் வந்தால் பிரச்சனை கிடையாது. ரொம்ப அமைதியாக அதை நீங்கள் பாருங்கள். அமைதி, நிம்மதி, லேசான உணர்வு உங்களை அப்படியே கவர் பண்ணுது. அமைதி, நிம்மதி, லேசான உணர்வு உங்கள் கிட்ட வருது. நீங்கள் அந்த மேகத்துக்கு நடுவில் ரொம்ப மென்மையாக ரொம்ப அமைதியாக மிதந்துட்டுருக்கீங்க. மேகத்துக்கு நடுவில் ரொம்ப மென்மையாக அமைதியாக மிதந்துட்டுருக்கீங்க. இப்போ நம்மளுடைய பயணம் இன்னும் கொஞ்சம் மேலே போக போகுது. உங்கள் தோள் பட்டையில் தேங்கியிருக்கிற அந்த பாரம், நாள் முழுக்க நீங்கள் சுமந்த அந்த கவலையுடைய சுமை, ஆமாம் உங்கள் தோள்கள் தான். அது மேலே கவனத்தை வைங்க. தளர்வாக்குங்க, மெல்ல தளர்வாக்குங்க. உங்கள் எல்லா இறுக்கமும் கரைஞ்சு நீரில் மிதக்கிற மாதிரி லேசாக மெருதுவாக தளர்வாக்கி கவனத்தை அது மேலே வைங்க. அது இப்போ கரைஞ்சு போக போகுது. உங்கள் தோள்பட்டைகள் கவனத்தை மேலே வைங்க. அது இப்போ கரைஞ்சு போக போகுது. தளர்வாருங்க, லேசாக போகுது, மெல்ல தளரப்போகுது, கரைய போகுது. இப்போ உங்களுடைய கையை நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அழுத்தி வச்சிட்ருக்காதீங்க. முழங்கைகள், மணிக்கட்டு அது ரெண்டும் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு கையும் இப்போ கடல் தண்ணியில் மிதக்கிற மாதிரி நீங்கள் உணருங்க. அலைகளில் மெதுவாக அந்த ரெண்டு கைகளும் தாளாட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய முழு கவனமும் ரெண்டு கை மேலே மட்டும்தான் இருக்கணும். அந்த ரெண்டு கையும் ரொம்ப லேசாக இருக்குது, தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே உங்கள் விரல்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
விரல்கள் மேலே எண்ணத்தை வைங்க. ஒவ்வொரு விரலும் நீர் துளியில் அப்படியே கரையுது. கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், எல்லா விரலும் தண்ணியில் அப்படியே கரையுது. உள்ளங்கை வரைக்கும் அப்படியே கரையுது. லேசாக வச்சுக்கோங்க. எல்லா விரலும் உள்ளங்கையும் அப்படியே கரையுது. உங்களுடைய 2 கை முட்டிகளும் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வருது. மெதுவாக லேசாக வைங்க. 2 கை முட்டி வரைக்கும் எல்லாமே கரைஞ்சிருச்சு. தோல் பட்ட வரைக்கும் எல்லாமே தண்ணியில் மிதந்துக்கிட்டு கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே மெதுவாக உங்கள் கழுத்து பகுதியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ்டாக இருங்க. எல்லா இறுக்கத்தையும் விடுங்க. உங்கள் கழுத்து அப்படியே கடல் தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் தலையை பிடிச்சிட்டு இருக்க பாரம் எல்லாமே கடலில் இருக்கிற அந்த உப்பு தண்ணியில் கரைய போகுது. அப்படியே மெதுவாக உங்களுடைய முழு உடலும் இப்போ ஒரு ஆழ்கடலில் மிதந்துக்கிட்டு இருக்கு. அலைகள் மெதுவாக, ரொம்ப மெதுவாக உங்களை தாளாட்டுது. நீல நிற கடல், ரொம்ப அமைதியான அலைகள் உங்களை ஒரு கை குழந்தை மாதிரி தாளாட்டி ஆழ்ந்த நிம்மதிக்கு அழைச்சிட்டு போகுது. உங்களுடைய உடல் ஆழ்கடலில் மிதக்குது. ரொம்ப மெதுவாக உங்களை தாளாட்டுது. ஆழ்ந்த நிம்மதிக்கு அழைச்சிட்டு போகுது. அலைகளுடைய தாளாட்டில் நீங்கள் மெல்ல மெல்ல ஆழ்ந்த அமைதியை நோக்கி அப்படியே மிதந்துட்டுருக்கீங்க. கடலுடைய தாலாட்டு உங்களை அரவணைக்குது. இப்போ நீங்கள் உங்கள் மனசை கவனிங்க. அங்கே ஓடுற எண்ணங்கள் அதெல்லாம் மேகங்கள் தான். ஜஸ்ட் மேகங்கள். நீங்கள் வானத்தை பார்க்குற ஒரு ரசிகர் மட்டும்தான். கடலில் படுத்துட்ருக்கீங்க. உங்கள் எண்ணத்தை மேகம் மாதிரி பார்க்குறீங்க. ஜஸ்ட் பார்க்குறீங்க. பாருங்கள், ஒவ்வொரு எண்ணமும் ஒரு மேகத்துடைய துண்டு மாதிரி அப்படியே வருதா, அப்படியே போயிடும். அதை தடுக்காதீங்க, மேகத்தை பிடிக்காதீங்க. ஜஸ்ட்டு பாருங்கள். உங்கள் எண்ணத்தை ஒரு மேகமாக இருக்குது. உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் மேகத்துடைய துண்டு மாதிரி இருக்குது. அப்படியே வருது, அப்படியே போகுது. தடுக்காதீங்க, பிடிக்காதீங்க. ஒரு பார்வையாளராக பாருங்கள். நீல வானத்தில் வெள்ளை மேகம் அப்படியே நகர்ற மாதிரி உங்கள் எண்ணங்கள் அப்படியே விலகி போகுது. சிலது ரொம்ப வேகமாக போகுது, சிலது ரொம்ப மெதுவாக போகுது. எல்லாமே இயல்பாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு நம்ம போகலாமா? அது ஒரு பீச்சாக இருக்கலாம், மலை உச்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு பழைய வீட்டுடைய திண்ணையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு அமைதி, அந்த சூழல் அப்படியே உங்களை கட்டி பிடிக்குது. அங்கே நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், அது உங்கள் சொந்த இடம். நீங்கள் அமைதியாக இருக்கிறது அங்கே மட்டும்தான். சேஃபாக இருக்கீங்க. உங்களை சுற்றி ஒரு அமைதி மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பஞ்சு மாதிரி இருக்கீங்க. அங்கே நீங்கள் இருக்கீங்க. உங்கள் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். எல்லாமே சரியாயிடும். அமைதி, நிம்மதி, பாதுகாப்பு, இது 3 உங்களை சுற்றி இருக்குது. அப்படியே அமைதியாக நீங்கள் இருக்கீங்க. கடலில் மிதந்துட்டுருக்கீங்க. அமைதியாக இருக்கீங்க, கடலில் மிதந்துட்டுருக்கீங்க. தூக்கம் அது ஒரு பெருங்கடல், ஆனால் அன்பான கடல். அதனுடைய நீல அலைகள் உங்களை அன்போடு அழைக்குது. பாருங்க, அந்த கடல் எவ்வளவு பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி அணைச்சி பாதுகாத்துக்குமோ அப்படி தான் உங்களை கட்டி பிடிச்சி பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அந்த கடல். அதில் நீங்கள் மிதந்துக்கிட்டு இருக்கீங்க, கரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, காணாமல் போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. நாளைக்கு ஒரு புது விடியல் வரும். எல்லாமே புதுசாக இருக்கும். ஆனால் இதை பற்றி எதுவுமே நீங்கள் சிந்திக்காதீங்க. இந்த நேரம் அற்புதமான தருணம். இது முழுக்க முழுக்க உங்களுக்கானது. உங்கள் கண்ணு கொஞ்சம் வெயிட் ஆகுது.
கண்ணு வெயிட் ஆகுது, கண்ணு கனமாக இருக்குது. கவலைப்படாதீங்க, அது இயற்கை தான். அந்த கணத்துக்கு மேலே உங்கள் எண்ணத்தை வைங்க. மெல்ல 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 ஆழத்துக்கு போங்க. இந்த தருணம் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு. நாளைய கவலைகள் வேறு இடத்துல இருக்கட்டும். இப்போ நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க. கண்ணை கவனிங்க, ஆழமாக போங்க. தூக்கம் உங்களை அந்த கடல் அலை மாதிரி ரொம்ப மெதுவாக ஆழத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அங்கே அமைதி, நிம்மதி காத்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் நேரம், உங்கள் தருணம். அன்பான கடலில், அந்த அணைப்பில், ஆழ்ந்த நிம்மதியில் மெல்ல மெல்ல கரைஞ்சி போங்க. இப்போ உங்கள் கண்கள் கணக்க ஆரம்பிக்குது. ஆமாம், அப்படிதான். உங்களுடைய கண்கள் அப்படியே வெயிட்டாக இருக்கு. இயற்கை உங்களை அழைக்குது. உங்கள் உடம்பு முழுக்க லேசாக இருக்கு. அப்படியே மிதக்குறீங்க, அப்படியே மிதக்குறீங்க, அப்படியே மிதக்குறீங்க. நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க. இரவுடைய அரவணைப்பில் ரொம்ப நிம்மதியாக ஆழ்ந்து போங்க. தூக்கம் அப்படின்ற கடலுக்குள்ளே போங்க. ஆழமாக, அமைதியாக, மெதுவாக நீங்கள் இருக்கீங்க. பின்னால் கேட்குற ஒரு மென்மையான இசை உங்களை இன்னும் ஆழத்துக்கு அழைச்சிட்டு போகும். அந்த இசையோடு அப்படியே கரைஞ்சி மிதந்து போங்க. இசையோடு கரைஞ்சி மிதந்து போங்க. அமைதி, நிம்மதி, இனிமை, இது 3 உங்ககிட்ட இருக்கு. கனவுகளுடைய உலகம் உங்களை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கு. அந்த இசையோடு அப்படியே பயணமாகுங்க. கடலில் மிதந்துக்கிட்டே அப்படியே போங்க. இசையை அப்படியே ஃபாலோ பண்ணி பின்னாடியே போங்க. கனவு உலகம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த இசையோட அலைகளில் அப்படியே மிதந்து போங்க. மெல்ல மெல்ல ஆழமாக மிதந்து போங்க. மெல்ல மெல்ல ஆழமாக மிதந்து போங்க. இசை கூடையே அப்படியே கரைஞ்சு போங்க. கனவு உலகத்துக்கு போங்க. இரவு வணக்கம் நண்பர்களே.